Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 10 depreciation accounting உடைய illustration 11th sum பார்க்கலாம். A Limited purchased a machine on 1st January 2014 for rupees 60,000. On 1st July 2014, it purchased another machine for rupees 50,000. அதாவது A Limited அப்படின்ற ஒரு கம்பெனி ஜான்வரி மந்தில் 60,000 ருபீஸ்க்கு ஒரு மெஷினரி வாங்கியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அதே இயரில் ஜூலை மந்தில் இன்னொரு மெஷினரி 50,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. On 1st July 2015, the company sold the machine purchased on 1st January 2014 for rupees 40,000. அதாவது ஜான்வரி அப்போ ஒரு மெஷினரி வாங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த மெஷினரியை இப்போ 2015ல் சேல் பண்ணுறாங்க. It was decided that the machine be depreciated at 10% per annum on diminishing balance method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ depreciation rate 10% per annum கொடுத்துருக்காங்க. Diminishing balance method அப்படின்னா return down value method. Show the machinery account for the years 2014 to 2016. The accounts are closed on December 31st every year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நம்ம diminishing balance methodல போடணும் அப்படின்றதுனால எவ்ரி இயர் புக் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம depreciation கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் சம் போடும்போது இன்னுமே கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம மெஷினரி அக்கௌண்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர் 2014. 2014க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெஷினரி வாங்கியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு ஜான்வரி மந்த் அப்போ வாங்கின மெஷினரி 60,000 ருபீஸ், டெப்ரிசியேஷன் ரேட் 10% கொடுத்துருந்தாங்க. ஸோ 60,000 இன்டூ 10/100 போட்டிங்கன்னா 6,000 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு அசட் பர்ச்சேஸ்ட் ஆன் 1/7/2014. ஸோ 50,000 ருபீஸ்க்கு நம்ம ஜூலை மந்தில் தான் ஒரு அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மெஷினரி. ஸோ ஜூலை மந்த் அப்படின்றதுனால ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 months மட்டும்தான் இந்த இயரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறது டிசம்பரில். ஸோ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 months, ஓகேவா? ஸோ 6 monthsக்கு மட்டும் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 50,000 இன்டூ 10/100 இன்டூ 6/12 அப்படின்னு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 2,500 ருபீஸ் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஃபார் 2 மெஷினரிஸ். ஃபர்ஸ்ட் மெஷினரிக்கு 6,000, செகண்ட் மெஷினரிக்கு 2,500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,500 ருபீஸ் வரும் ஃபர்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆன் தி அசட் சோல்ட் ஆன் 1/7/2015. இப்போ நம்ம ஜூலை மந்த்து 2015ல் ஃபர்ஸ்ட் வாங்கின மெஷினரியை நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான கேல்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் ஜான்வரி மந்த் நம்ம வாங்கும்போது 60,000 ருபீஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 54,000 ருபீஸ் வரும். இது ஏன் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஒவ்வொரு இயருக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நெக்ஸ்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிப்போம். இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு வருஷம் அதே டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டே வச்சு நம்ம லெஸ் பண்ணுவோம். ஆனால் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு இயரும் புக் வேல்யூ என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சம் பார்க்கும்போது இன்னுமே கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் 6,000 ருபீஸ், இதை நம்ம லெஸ் பண்ணிட்டோமா, 54,000 ருபீஸ் பேலன்ஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு இந்த 54,000 ருபீஸ்லேருந்து தான் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். 54,000 ருபீஸ் இன்டூ 10/100 டெப்ரிசியேஷன் ரேட்டு. நெக்ஸ்ட் இதை ஜூலை மந்தே நம்ம சேல் பண்ணிட்டோம். ஸோ ஜான்வரியிலிருந்து ஜூன் மந்த் வரைக்கும் தான் இந்த மெஷினரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 months வரும். 6 monthsக்கான கேல்குலேஷன் மட்டும் போட்டால் போதும். ஸோ அகெயின் 6/12 போட்டுக்கோங்க. ஸோ 54,000 இன்டூ 10/100 இன்டூ 6/12 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,700 ருபீஸ் வரும். ஸோ இந்த 54,000லேருந்து 2,700 நம்ம லெஸ் பண்ணிட்டோம். அதாவது செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் இதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 51,300. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 51,300 ருபீஸ். இப்போ கரண்ட்டாக இந்த மெஷினரியோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 51,300 ருபீஸ். ஸோ 51,300 ருபீஸ் மதிப்பிலான ஒரு மெஷினரியை நம்ம சேல் ப்ரைஸ் அதாவது 40,000 ருபீஸ்க்கு நம்ம விற்றுட்டோம். ஓகேவா? அப்போ 11,300 நம்மளுக்கு லாஸ் இல்லையா, அதனால லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெப்ரிசியேஷன் ஃபார் 2015 ஃபார் த அசட் பர்ச்சேஸ்ட் ஆன் 1/7/2014. ரெண்டாவது ஒரு மெஷினரி வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கான கேல்குலேஷன்
ஒரிஜினல் காஸ்ட் ஆன் 1/7/2014 50,000. வாங்கும்போது 50,000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷனை ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் பண்ணிடலாம். இங்கே மேலே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன். ஸோ 2,500 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துடைய புக் வேல்யூ தெரிஞ்சிருச்சு 47,500 ருபீஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் போடலாம். செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் 47,500 இன்டூ 10/100. ஓகேவா? ஸோ இது நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4,750 ருபீஸ் வரும். ஸோ 47,500லேருந்து 4,750 நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 42,750 ருபீஸ் வரும். ஸோ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் நம்ம இது ரெண்டு மிஷினரிக்கும் தனித்தனியாக போட போகிறோம். ஏன்னா இது வந்து சேல் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால செகண்ட் இயருக்கு தனித்தனியான டெப்ரிசியேஷன் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். 2016 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா கொஸ்டினில். ஸோ 2016 அப்போது இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரி இருக்காது, ஏன்னா இது சேல் பண்ணியாச்சு. 2016 இந்த செகண்ட் மிஷினரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 42,750 தான் செகண்ட் இயர்க்கான புக் வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம தேர்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 42,750 இன்டூ 10/100 அப்படின்னு போட்டிங்கன்னா ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 4,275 ருபீஸ் வரும். இதுதான் தேர்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட். இது வந்து இங்கே கேல்குலேஷனில் கொடுக்கல, புக்கில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மெஷினரி அக்கௌண்ட்டுடைய லெட்ஜர் பேட்டர்ன் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டில் 2014 January 1 டு பேங்க் அக்கௌண்ட் 60,000 ருபீஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. நெக்ஸ்ட்டு July 1 டு பேங்க் அக்கௌண்ட் 50,000 ருபீஸ். ஜூலை மந்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா மெஷினரி, அதுக்கான என்ட்ரி 50,000 ருபீஸ். இப்போ இது ரெண்டத்தையும் கேல்குலேட் பண்ணால் 1,10,000 ருபீஸ் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா 8,500. ரெண்டு மெஷினரிக்கும் சேர்த்தே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை எடுத்து நம்ம அங்கே டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 8,500 ருபீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். 1,10,000லேருந்து 8,500 ருபீஸ் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,01,500 ருபீஸ் வரும். இதுதான் பேலன்ஸ் கேரிட் டவுன். December 31 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கோங்க. டெப்ரிசியேஷன் ஆல்சோ அந்த லாஸ்ட் டேட்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ December 31 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டோட்டல் போட்டுருங்க 1,10,000 போத் சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். 2015 January 1 டு பேலன்ஸ் brought down 1,01,500 rupees. 2015 July 1. July 1 எதுக்காக போடுறோம் அப்படின்னா July 1 அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெஷினரியை சேல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் மெஷினரியை சேல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் தான் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும். பேங்க்கில் உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகியிருக்கும் இல்லையா நீங்கள் சேல் பண்ணதுக்கான அமௌண்ட்டு, அதுவுமே நீங்கள் அதே டேட்டில் போடணும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மெஷினரி விற்றதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் கிடைச்சதா அப்படின்றதையும் நீங்கள் சேம் டேட்டில் தான் போடணும். ஓகேவா? ஸோ July 1 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கான கேல்குலேஷன் மட்டும்தான் இங்கே டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போடுறோம். இப்போ 2015க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு 2,700 நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். 2,700 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மெஷினரியை நம்ம சேல் பண்ணதுக்கான அமௌண்ட்டு 40,000 ருபீஸ். வாங்கியிருந்தோம் அப்படின்னா இங்கே போடுறோம் இல்லையா டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு, நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்றதுனால பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வரும் 40,000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த மெஷினரியை நம்ம சேல் பண்ணதில் நம்மளுக்கு லாஸ் தான் கிடைச்சது. ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 11,300 ருபீஸ் போட்டுக்கணும். லாஸ் வந்தால் கிரெடிட் சைடில் போடணும். உங்களுக்கு இதுவே ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெபிட் சைடில் போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். கீழே கேல்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா 2015க்கு 4,750 ருபீஸ் செகண்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் ஃபார் செகண்ட் மெஷினரி. ஓகே, இங்கே டேட்டில் December 31 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா இந்த மெஷினரி நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இயரோட லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ December 31 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 4,750 ருபீஸ் போட்டுக்கோங்க. அண்ட் December 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 58,750 ருபீஸ் வரும். இப்போ இந்த 1,01,500 ருபீஸ்லேருந்து இந்த 58,750 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 42,750 ருபீஸ் வரும். இதுதான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ பேலன்ஸ் கேரி டவுனை நம்ம அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். 2016 January 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 42,750 ருபீஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2016 December 31 தேர்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு வாங்கின மெஷினரி நம்ம சேல் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வாங்கின மெஷினரி மட்டும் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான கேல்குலேஷன் மட்டும் நம்ம போட்டால் போதும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஓகேவா? ஸோ December 31 பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்
42,750 rupees at present செகண்ட் மெஷினரியோடைய புக் வேல்யூ. அதிலிருந்து 10% நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு நான் இங்கே கேல்குலேஷன் போட்டு காட்டியிருக்கேன். 42,750 into 10/100 4,275 rupees வரும். இதுதான் தேர்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல 4,275 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். 42,750லேருந்து 4,275 rupees லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 38,475 rupees வரும். இதுதான் பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ நம்ம கேரி டவுன் அப்படியே ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர்க்கு 2017 January 1 to balance brought down 38,475 rupees வரும். அவ்வளோதான் நம்ம மெஷினரி அக்கௌண்ட் 3 இயர்ஸ்க்குமே கேல்குலேட் பண்ணியாச்சு. இந்த சம் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.